ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இந்த வீடியோவில் 3 டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு அக்கேஷ்னலாக டெம்பிளுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அது என்னென்ன ஹேர் ஸ்டைல்னு நம்ம பார்க்கலாம். ஹேரை நல்லா கோம் பண்ணிவிட்டு நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக சென்டர் பார்ட்டில் ஒரு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சென்டர் பார்ட் ஆஃப் ஹெட் இருக்குல்ல, அதுக்கும் கொஞ்சம் கீழே டிக்டாக் கிளிப் யூஸ் பண்ணி நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சைடில் இருக்க கொஞ்சமாக ஹேர் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி கிளிப் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி ஹேரை செக்யூர் பண்ணிகிட்டே வாங்க. இது மாதிரி காதோட ஸ்டார்டிங் வரையும் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. கிளிப் பார்த்திங்கன்னா டிக்டாக் கிளிப் யூஸ் பண்ணி சென்டர் ஆஃப் தி ஹெட்லேருந்து கொஞ்சம் கீழே கிளிப் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பார்ட்டிஷனாக எடுத்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி குத்துனதுக்கப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. லாஸ்ட்டாக பூ வச்சு இந்த ஹேர் ஸ்டைல் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த கட்டை விரலும் அது பக்கத்தில் இருக்க ஃபிங்கர் யூஸ் பண்ணியுமே நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணி இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக காதுக்கு மேலே வரை மட்டும் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க டிக்டாக் கிளிப் யூஸ் பண்ணி. இதே போல் இந்த சைடு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹேரை புல் அவுட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சப்பியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு சைடு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் ஹேர் எடுத்து அதை மூணாக டிவைட் பண்ணிவிட்டு நார்மலாக பின்னல் போடுற மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. பின்னல் போட்டதுக்கப்புறம் ஒரு எண்டுக்கு அப்புறம் 3 ஹேர் மூணாக டிவைட் ஆகிருக்குல்ல, அதில் ஒரு ஹேரை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டு மீதி 2 இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்மில் கிடைக்கும். அதை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க நீங்கள் டிக்டாக் கிளிப் யூஸ் பண்ணி. அதே போல் இன்னும் பாதி கொஞ்சம் ஹேர் இருக்குல்ல, அதையும் எடுத்து இதே மாதிரி பின்னல் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கிடைக்கும். அதை நீங்கள் டிக்டாக் கிளிப் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. இதே போல் சைட்லேயும் கொஞ்சமாக ஹேர் எடுத்து பின்னல் போட்டு இதே மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் கிடைக்கும் ஜிக்ஜாகா. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்திக்கலாம் போகிறீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் காட்டின 3 ஹேர் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஹேர் ஸ்டைல் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஈஸியான ஹேர் ஸ்டைல் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாமல்